தமிழர்களுடைய பண்பாட்டை வெளிக்கொணரக்கூடிய மிக முக்கியமான கீழடி ஆராய்ச்சி அப்படிங்கிறது பல ஆண்டுகால சிக்கலாக இருந்து வருகிறது. இதனுடைய ஒப்புதல் அப்படிங்கிறது எப்பொழுது மத்திய அரசு கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கக்கூடிய நிலையில நம்மளோடு அமர்நாத் ராமகிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம் சார். சமீபத்தில் மத்திய அமைச்சர் இங்கே வருகின்ற பொழுது கலாச்சாரத்துறை அமைச்சர் இதில் பல சந்தேகங்கள் இருக்கு, இன்னும் நாங்கள் அதை திரும்பி அதற்கான கேள்விகளை எழுப்பியிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான அந்த கடிதம் அனுப்பப்பட்டது என்ன சொல்லியிருந்தாங்க? அதை பற்றி நான் சொல்கிறதுக்கு இங்கே எந்த இதுவும் இல்லை. ஏனென்றால் ஒரு அறிக்கை என்பது அகலாய்வின் அடிப்படையில் தயாரிக்கப்படுகின்ற அறிக்கை. அந்த அறிக்கையில் சந்தேகங்கள் இருந்தால் திரும்ப நீங்கள் அகலாய்வு செய்யணும். அதை தவிர வேறு வழி கிடையாது. திரும்ப ஒரு அகலாய்வு செஞ்சால் தான் நீங்கள் அது சந்தேகங்களை தீர்க்க முடியும். என்னுடைய அறிக்கையில் நாங்கள் திருத்தி கொண்டால் அந்த சந்தேகங்களை தீர்க்க முடியாது. ஏனென்றால் அந்த 2 காலகட்ட அகலாய்வு 102 குழிகளில் கிடைத்த ஆதாரங்கள், அந்த மண்ணடுக்குகள் தான் அந்த முழுமையான அறிக்கையின் மிக முக்கிய சாரமாக இருக்கும். அதை மாற்றணும்னா திருப்பி ஒரு எஸ்கேஷன் தான் பண்ணணும், வேற ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை, இப்போ அவங்க என்ன கோணத்தில் கேட்குறாங்க, இதை மாற்றி கொடுங்கன்னு சொல்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்போ நீங்கள் ஏற்கனவே ஒரு ஆராய்ச்சி பண்ணுறீங்க அப்படின்னா அது அறிவியல் பூர்வமான பல விஷயங்களை அந்த ஆய்வுகளை எடுத்து அந்த தகவல்களை அனுப்பி நிறைய டெஸ்ட் பண்ணி ஒரு ரிப்போர்ட் கொடுப்பீங்க. இதில் சேஞ்ச் பண்ணி கொடுங்கன்னா எப்படி சொல்கிறாங்க, என்ன மீனிங்கில் சொல்கிறாங்க? அவங்கள தான் கேட்கணுமே தவிர என்ன கேட்டு பிரயோஜனம் இல்லை. என்ன கேட்டால் நான் திரும்ப ஒரு அகலாய்வு தான் செய்ய சொல்லுவேன். என்ன கூட திருப்பி ஒரு ரிப்போர்ட் கொடுன்னா திருப்பி ஒரு அகலாய்வு செய்யணும். அகலாய்வு செஞ்சதான் நான் திருப்பி ஒரு ரிப்போர்ட் கொடுக்க முடியும். இது என்ன, இது லைக் போஸ்ட்மார்ட்டம். ஒரு தாட்டி ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டோம்னா அவர் கொடுக்குற டாக்டர் கொடுக்கறது தான் ஃபைனல். அதில் ஏதாவது சந்தேகம் வந்துச்சுன்னா திருப்பி ஒரு தாட்டி நீங்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுங்க, அதுதான் முறை. அதுபோல தான் இது ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு மக்கள் வாழ்ந்த ஒரு புதைந்த ஒரு இடம். அந்த இடத்த நீங்கள் பற்றி அறிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. அறிக்கை கொடுக்கப்பட்டிருக்குன்னா அந்த அறிக்கை திருப்பி அதில் தவறுகள் இருக்குன்னா அந்த தவறுகளை திரும்ப திருத்தணும்னா அதை திரும்ப ஒரு அகலாய்வு பண்ணணும். அகலாய்வு பண்ணி அதில் என்ன வர எவிடன்ஸோ அதை தான் பேசும். அந்த எவிடன்ஸ் எங்களுக்கு கிடைச்ச எவிடன்ஸ் பேசியிருக்கு. அதுக்கப்புறம் புதுசாக ஒன்று செஞ்சாங்கன்னா புது எவிடன்ஸ் வரும், அது புதுசாக ஒன்று பேசும். அதுதான் இயல்பு. 2015-16 காலகட்டத்தில் இந்த ஆராய்ச்சிகள் நீங்கள் தொடங்கும் பொழுது எப்படி இருந்துச்சு? இப்போ இந்த நெருக்கடி வரணும் அப்பயே நீங்கள் உணர்ந்தீங்களா? இதுக்கான ஒரு பின்னணி இருக்குன்னு பார்க்குறீங்களா? இல்லைங்க, நான் என்னுடைய பணியை நான் செஞ்சுருக்கேன்னு தவிர வேறு எதுவும் உணரலை நான். ஏனென்றால் ஒரு தொல்லியல் ஆய்வாளனாக 2 ஆண்டுகள் வாய்ப்பு கிடைத்தது, முழுமையாக செஞ்சேன். அதுக்கப்புறம் இப்போ அந்த அறிக்கையும் முழுமையாக தயாரித்து நான் கொடுத்து விட்டேன். அதுவும் நீதிமன்ற உத்தரவின் பேர் தான் அந்த முழு அறிக்கையும் தயாரிக்கப்பட்டது, கொடுத்து விட்டேன். அதில் பல சந்தேகங்கள், பல விமர்சனங்கள் இருக்கலாம். அதை பற்றி விமர்சனங்கள் நான் வரவேற்கிறேன். ஏனென்றால் என்னுடைய அறிக்கை முழுமைன்னு நான் சொல்லலை. அதில் விமர்சனங்கள் வரலாம். ஏன்னா விமர்சனங்கள் வந்தால் தான் அடுத்த கட்ட ஆய்வுக்கு அது ஒரு வழிகாட்டுதலாக இருக்குமே தவிர விமர்சனங்களை நான் தவிர்ப்போன் கிடையாது. ஆனால் அதில் மாற்றங்கள் செய்தால் மாற்றங்கள் செய்ய முடியாது. அதுதான் முக்கியம். அது ரொம்ப விடாப்பிடியா இருக்கீங்க. ஏன்னா விடாப்பிடி இல்லை, அது அகலாய்வு நெறிமுறை. அது அகலாய்வு நெறிமுறை எப்படி மாற்ற முடியும்? அகலாய்வு செஞ்சுட்டு ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துட்டோம். அந்த ரிப்போர்ட்டை நீங்கள் மாற்ற முடியாது. இல்லை, இப்போ இதுக்கு முன்னாடி இது போன்ற தொல்லியல்கள் அப்படிங்கிறது இந்தியா முழுக்க நடக்குது. ஏதாவது ஒரு இடத்துல உங்களுடைய ரிப்போர்ட்டை சேஞ்ச் பண்ணி கொடுங்கன்னு மற்ற அதிகாரிகளுக்கு இப்படி ஒரு நெருக்கடி வந்திருக்கா? இனிமே இந்த மாதிரி கிடையவே கிடையாது, என்னமே கிடையாது. எனக்கு எங்களுடைய துறையில் அருந்ததி பானர்ஜி என்பவர் ஒரு வேலை பார்த்தார். அவர் என்கிட்ட பேசி சொன்னார், அவங்க தான் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளாக பப்ளிகேஷன் செக்ஷன் ஹேண்டில் பண்ணவங்க டெல்லியில். அவங்க சொன்னாங்க, வாழ்க்கையில் என்றைக்குமே ப்ரூஃப் ரீடிங் இருக்கும். ப்ரூஃப் ரீடிங்கில் பல டிஸ்கஷன் நடக்கும். கிராமட்டிக்கல் சேஞ்சஸ், எந்த சேஞ்சஸ்னாலும் மாற்றிக்கலாம். ஆனால் ஒரு எஸ்கவேட்டருடைய ஃபைனல் வியூ யாரும் மாற்ற முடியாது. ஏன்னா அது ஆய்வு, அந்த ஆய்வின் முடிவு. அந்த ஆய்வில் கிடைச்சத டாக்குமெண்ட்ரி ப்ரூஃபோட முடிவு பண்ணியாச்சு. முடிவு பண்ணி சொன்னதை மாற்றினா என்றைக்குமே மாற்ற முடியாது. அதுக்கு மாற்றினா திரும்பத்தான் ஒரு எஸ்கவேஷன் பண்ணணும்னு அவங்க சொன்னாங்க. அதுதான் இயல்பு, அதுதான் தொல்லியல் நெறிமுறை. அந்த மாற்றத்தை யாருமே செய்ய மாட்டாங்க, இதுவரை யாரும் செஞ்சதும் கிடையாது. இந்த கேள்வியே உங்களுக்கு வியப்பாக தான் இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு எப்படி இதை ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல. வியப்புன்னு சொல்லலை, இருக்கிறத நான் சொல்கிறேன், அவ்வளோதான். ஓகே, ஆமாங்க. இப்போ நம்ம இதில் என்னென்ன டெஸ்ட்டெல்லாம் இப்போ நிறைய அதிகாரிகள் இருக்காங்க தொழில் துறையிலே, அவங்க பல கேள்விகள் எழுப்பியிருக்கிறதா சொல்கிறாங்க. இதில் இப்போ நம்ம கார்பன் டெஸ்ட் இந்த மாதிரியான விஷயங்கள் சொன்னாலும் கூட ஆத்தென்டிக்காக இது உலக நாடுகளே அங்கீகரிக்கக்கூடிய ஒரு கேள்வி பின்னால் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பேசுபொருள் இருக்கு. என்றைக்குமே பார்த்தீங்கன்னா இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையினுடைய ஆய்வுகள் முழுவதும் பார்த்தீங்கன்னா
கிரனாலஜிக்கல் பேஸ்டுன்னு சொல்லுவோம், ஸ்ட்ராட்டிகிராஃபி பேஸ்டு, மண்ணடுக்குகள் அடிப்படையில் தான் நம்முடைய காலத்தை நம்ம கணிப்போம். ஏனென்றால் ஒரு மண்ணடுக்கு என்பது பார்த்தீங்கன்னா பல காலங்களை சுமந்துக்கிட்டு இருக்கும். மேலே இருக்கிறது வந்து ரீசெண்ட்டு, கீழே இருக்கிறது வந்து ஏன்சியன்ட், பழமையான காலம். அப்போ இந்த பழமையான காலம் எப்பொழுது தோன்றியது, அது எத்தனை காலம் வரை இருந்தது, அதுக்கப்புறம் எப்படி இந்த வளர்ந்த காலம் வந்தது, அதுக்கப்புறம் எப்படி இந்த காலம் அழிந்தது என்பது வந்து தான் சீக்வன்ஸ். அந்த சீக்வன்ஸ், அந்த ஸ்ட்ராட்டிகிராஃபி பேஸ் தான் நம்ம பேசுவோம். அந்த ஸ்ட்ராட்டிகிராஃபிங்கிறது மண்ணடுக்கில் மட்டும் இல்லாமல் மண்ணடுக்கில் கிடைக்கின்ற நம்முடைய பண்பாட்டு கூறுகள். பண்பாட்டு கூறுகள்னால் கல்ச்சுரல் மெட்டீரியல்ஸ் நம்ம சொல்லுவோம். கல்ச்சுரல் மெட்டீரியல்ஸ் என்னென்ன கிடைக்கிது, பாட்ரி என்னென்ன கிடைக்கிது, அந்த அத்தனையும் அசோசியேட் பண்ணுவோம். அசோசியேட் பண்ணி தான் அந்த டேட் நம்ம டிரைவ் பண்ணுவோம். இத்தனை டிரைவ் பண்ண பிறகு இதைத்தான் நம்ம கம்பேர் பண்ணுவோம் ஏஎம்எஸோட, ஆசிலேட்டர் மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரிங்கிற ஏஎம்எஸோட கம்பேர் பண்ணி தான் ஒரு கன்க்ளூசிவ் டேட் வரும். அந்த அடிப்படையில் தான் பண்ணியிருக்கோம். ஏனென்றால் தமிழக தொல்லியல் துறை 3.53 மீட்டரில் வந்து அவங்களுக்கு 585 பிசின்னு கிடச்சிருச்சு. அப்போ கீழடி பார்த்தீங்கன்னா 6 மீட்டர் டெபாசிட். 6 மீட்டர் டெபாசிட்டில் பாதியில் 3.53 6 மீட்டர் கிமு 600ன்னு சொன்னால் அப்போ கீழே இருக்க 2.5 மீட்டர் டெபாசிட் அதை விட பழமையாக தான் இருக்கும். அந்த ஒரு காலக்கணிப்பு அடிப்படை வந்து எல்லா துல்லியல்களாயிலும் பின்பற்றப்படும். மேலிருந்து கீழ் வரை எவ்வளவு காலக்கணிப்பு என்பதை வந்து ஒரு வாழ்விட பகுதியில் மட்டும்தான் நீங்கள் கணிக்க முடியும். ஒரு பரியல் சைட்டில் கணிக்க முடியாது. பரியல் சைடு பார்த்தா உங்களுக்கு ஹரிசாண்டலாக இருக்கும், அது வெர்டிக்கலாக பார்க்க முடியாது. வெர்டிக்கலாக நீங்கள் பார்க்குவது ஹேபிடேஷன் சைட்டில் மட்டும்தான் பார்க்க முடியும். ஹேபிடேஷன் சைட்டை வச்சு பரியல் சைட்னா புதைப்பிடம். புதைப்பிடத்தில் வந்து ஒன்றுக்கு கீழே யாரும் புதைக்க மாட்டாங்க, பரவலாக தான் புதைப்பாங்க. ஒரு மக்கள் வாழ்ந்தார்கள்லாம் அது நேச்சுரலாக இன்னொரு ஃபார்மேஷன் ஆகுது வந்து வாழ்விட பகுதியில் நடக்கும், பரியலில் நடக்காது. பரியலில் பார்த்தீங்கன்னா உங்கள் கொள்ளு தாத்தாவை கீழே புதைச்சி வச்சுட்டு உங்கள் தாத்தாவை மேலே புதைச்சி உங்கள் அப்பா மேலே புதைக்கிற பழக்கம் வந்து இருக்காது. அங்கே ஸ்ட்ராட்டிகிராஃபி பரியலில் கிடைக்காது, பரந்துபட்ட ஹரிசாண்டலில் தான் கிடைக்கும். அதில் வந்து டேட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா பரியலுங்கிறது ஒரு வாழ்விட பகுதின்னு ஒரு அங்கம், ஒரு பகுதி. நம்ம பரியல் சைடு டேட்டு 3000 போகுது, கிமு 3000. அப்போ வாழ்விட பகுதியில் டேட்டு 800 வர்றது பெரியதே கிடையாது. ஆனால் வாழ்விட பகுதி தான் முறையாக கணிக்கப்பட வேண்டும். வாழ்விட பகுதியை கணிச்சா மட்டும்தான் நீங்கள் வந்து முழுமையான தரவை வந்து வரலாற்று தரவுகளை கொண்டு செல்ல முடியும். இப்போ இந்த கீழடியினுடைய ஆதாரங்கள் வெளியிடப்படுகின்ற காலகட்டத்தில் ஒரு நாள் இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் வருது அப்படின்னா அது யாருக்கோ ஒரு முந்தையோ பிந்தையோ இது ஒரு சூழலை மாற்றிடுமா, முழுமையா வந்து நாகரிகத்தை மாற்ற போதா? அது நாகரிகத்தை மாற்றுன்னு சொல்லவில்லை. இந்தியாங்கிறது ஒரு பன்முகத்தன்மைப்பட்ட ஒரு நாடு. அதில் பல கலாச்சார பிரிவுகள் இங்கே இருந்திருக்கின்றன. நம்ம வட இந்திய வரலாற்றை தான் நம்ம முதன்மையாக பார்த்துட்ருக்கோம். இந்த அகழாய்வுகள் தென்னிந்திய வரலாற்றை பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். தென்னிந்தியாவிலும் 2ஆம் காலகட்ட நகரமயமாக்கல் ஏற்பட்டுள்ளது என்ற செய்தியை சொல்லும். இதன் மூலம் நாமும் பல இடங்களை கண்டுபிடிக்க முடியும். இல்லை, இதுவரையும் இல்லை. 2ஆம் கட்ட நகரமயமாக்கல் வட இந்திய பகுதியில் தான் ஏற்பட்டதுங்கிற கருத்து இருந்தது. ஆனால் தென்னிந்திய பகுதியிலும் ஏற்பட்டு இருக்கிறது. அதற்கு மிக உதவியாக அந்த இரும்பு கண்டுபிடிக்கப்பட்டது தான் உதவியாக இருந்திருக்கிறது என்ற செய்தி நமக்கு வரும்பொழுது இங்கிருக்கின்ற நகர நாகரிகங்களை பற்றி ஆய்வுகள் மேற்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்படும். இப்போ குறிப்பா சமீபத்தில் சரஸ்வதி நதி அப்படிங்கிற ஒரு கண்டுபிடிப்பு ஏற்பட்டதா சொல்றாங்க. அது வந்து அதனுடைய தன்மை என்ன, அப்படிப்பட்ட வரலாறெல்லாம் மீண்டும் தோண்டுவதற்கும் இங்க இருக்கக்கூடிய இந்த வரலாறை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதுக்கும் ஒரு இடைப்பட்ட இடைவெளியை பார்க்குறீங்க? இல்லை, அது வந்து சரஸ்வதி நதி கண்டுபிடிச்ச சொன்ன எஸ்கவேட்டர்னு சொல்லவே இல்லை, அவர் தான் சொல்லணும். அவர் சொன்னாதான் தெரிய வரும். ஏனென்றால் அது பயாஜிங்கிற ஒரு நகரம். அது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபத்தேபூர் சிக்ரிலேருந்து கொஞ்சம் தூரத்தில் பரத்பூருங்கிற இடத்துல தான் அமைஞ்சிருக்கு. அங்கே அந்த நதி ஓடி இருப்பதற்கான எந்த ஒரு தரவும் இல்லை. ஏனென்றால் கக்கர் அண்ட் அக்ரா என்ற நதி வந்து கங்கா நகர் பகுதி தான் ஓடி இருக்கு. நம்முடைய பார்டர் ராஜஸ்தான் பார்டரில் தான் ஓடி இருக்கு. அது ஓடி குஜராத்தில் போய் கலந்துருக்கு, ஹரியானாலேருந்து இமாச்சல்லேருந்து வந்து. அப்படி பார்க்கும் பொழுது அங்கே சரஸ்வதி கிடைச்சிருக்காதுக்கான எந்த ஒரு அறிவியல் ஆதாரம் நமக்கு கிடைக்கல. ஆனால் அது வந்து கிட்டத்தட்ட பிஜிடபிள்யூன்னு சொல்லுவோம், பெயிண்டட் கிரேவர் கல்ச்சர் சார்ந்த ஒரு பகுதியாக கண்டுபிடிச்சிருக்காங்க. கிமு 1000 சார்ந்த ஒரு பகுதியாக இருக்கலாம் என்பது அதை பற்றி அந்த தொழிலாளர் தான் சொல்லணும். அவர்கிட்ட தான் நீங்கள் கேட்கணுமே தவிர அவர்கிட்ட கேட்டு அவர் என்ன சொல்கிறாருங்கிறத கேட்கும்பொழுது தான் நமக்கு உண்மையை தெரிய வரும்.
இப்போ நீங்கள் ஆராய்ச்சி செய்த இந்த விஷயத்தை தொடர்வதற்கு வேறொருவர் நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. அந்த முடிவுகளில் மாற்றம் இருக்குமா? ஏன்னா இப்போ அதை தாண்டின ஒரு பகுதியை தான் ஆய்வு செய்ய வேண்டிய தேவை இருக்கும். இது என்னுடைய ஆய்வறிக்கை 2 ஆண்டுகள் பற்றிய ஆய்வறிக்கை. 102 குழிகளில் கிடைத்த தொல்லெச்சங்களின் ஆதாரங்களின் அடிப்படையில் வகுக்கப்பட்ட ஆய்வறிக்கை. 3வது காலகட்டம் அவர் செய்தது. அதற்கு பதில் அவர் தான் சொல்லுவார். அவருக்கு என்ன கிடைச்சது அதான் கொடுப்பாரு. அவர் என்ன செஞ்சிருக்காரு, அவருக்கு என்ன கிடைச்சதுங்கிறது அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அது அவருடைய வேலை, செஞ்சுதான் ஆகணும். அது என்னுடைய அறிக்கையை அவர் குறை சொன்னாலும் அவர் அதுக்கான பதில் அவர் தான் சொல்லணும். இப்போ ஏற்கனவே இந்த விவகாரத்தில் இந்த பகுதியில் இதற்கான ஆதாரங்கள் இருக்காது, கீழடி தோண்டுவதற்கு முன்னதாகவே இங்கே இதற்கான ஆதாரங்கள் இருக்காதுன்னு சொன்ன பொழுது நீங்கள் அதில் பெரிய முயற்சி எடுத்தீங்க. ஸோ அப்பொழுதே ஒரு முரண் ஏற்பட்டிருக்கு. இல்லை, நாங்கள் இருக்குன்னு சொன்னோம், அவர் இல்லைன்னு சொன்னார். இல்லைன்னு சொல்றதுக்கான பதில் அவர் தான் சொல்லுவார். நான் இருக்குங்கிறதுக்கான ஆதாரங்கள் தமிழக தொழில்துறையுடைய ஆதாரங்கள் கண்டினியூவாக எக்ஸ்கவேஷன் உங்களுக்கு ஃபுல்ஃபில் பண்ணிடுச்சு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா நாங்கள் தோண்டிய இடத்த தமிழக தொழில்துறை தோண்டிட்டு இருக்காங்க. இன்னும் பல கட்டிடங்கள் கிடைக்குது. எனக்கே வியப்பா இருக்கு. எனக்கே சொன்னாங்க, அங்கே தொழில் பணிபுரியும் அதிகாரிகள் சொன்னாங்க, நிறைய ஸ்ட்ரக்சர் கிடைக்குது சார். நீங்கள் சொன்னது கரெக்டு தான், நம்ம சரியாக பார்க்காது. நமக்கு கிடைத்த இடத்துல நம்ம ஆய்வு செஞ்சோம். இப்போ இன்னைக்கு நிறைய கிடைக்குது. இதன் மூலம் நல்ல ஒரு வரலாற்று தொன்மை நமக்கு கிடைக்கும். அவ்வளோதான். இப்போ ஸ்ரீராம் அவர்களை ஓய்வு பெற்ற பிறகு அந்த ரிப்போர்ட் கொடுக்க சொல்றதுக்கு என்ன காரணம்? இப்போ இருக்கக்கூடிய அவருடைய ரிப்போர்ட் கொடுத்தா ஆகணும். அவருடைய ஒர்க் பண்ணாலும் அவர் கொடுத்தாகணும். ஆமா. இப்போ தொடர்ச்சியாக நம்ம சமீபத்தில் பழங்கால நம்மளுடைய தமிழருடைய முகங்கள் எப்படி இருந்திருக்குன்ற ஆய்வுகளை நம்மளுடைய தமிழ்நாடு தொல்லியல் துறை வெளியிட்டிருந்தாங்க. அந்த புகைப்படங்கள்லாம் வந்துருந்துச்சு. ஸோ நம்ம மனிதர்கள் பண்டைய காலத்தில் நாகரிகமாக வாழ்ந்ததற்கான அந்த இதை நம்ம உலக அரங்கில் நிரூபிக்க முடியுமா? அதற்கான தேவை இருக்கு நிச்சயம். ஏன்னா இப்போ கீழடி ஒரு வாழ்விட பகுதின்னா கீழடியுடைய புதைப்பிடம் கொந்தகை. நாங்கள் முதவே அதை 2013-14 கண்டுபிடிச்சிருக்கோம். அதை தோண்டுவது தான் 3வது கட்ட அகழாய்வு. நான் கேட்டேன், அதற்கான வாய்ப்பு கிடைக்கவில்லை. தமிழக தொல்லியல் துறை அதை செஞ்சுருக்காங்க. செஞ்சு கிட்டத்தட்ட 55க்கும் மேற்பட்ட முதுமக்கள் தாலி எடுத்திருக்காங்க. அதுலேருந்து இப்போ ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இங்கே வாழ்ந்தவர்கள் தான் அங்கே போச்சிருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. இப்போ எனக்கு ஒரு கேள்வி, இப்போ நம்ம ஒரு இடத்த நினைச்சிட்டா அதை செக் பண்ணிட முடியாது, அப்படி சோதனை செய்திட முடியாது அப்படின்ற மாதிரி இருக்குங்களா? இல்லாட்டி அதுக்கான அப்ரூவல் அப்படிங்கிறது அதுலயுமே சிக்கல் இருக்கா? இல்லை கீழடி தாண்டி ஒரு இடமும் நம்ம இன்னும் ஆராய்ச்சியில் இருக்கு? நிறைய பல இடங்கள் இருக்கு. அந்த பல இடங்களுக்கு அப்ரூவல் கொடுத்தா ஆய்வு செய்யலாம். கண்டிப்பாக. அவ்வளோதான். இப்போ தொடர்ச்சியாக மத்திய அரசுக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் தொடர்ந்து வைக்கக்கூடிய கோரிக்கை அப்படிங்கிறது இது சீக்கிரமாக முடிக்கணும், இந்த விஷயத்தில் உரிய அனுமதி அப்படிங்கிறது கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் கடுமையாக உழைச்ச அந்த பலன் எதிர்பார்க்குறீங்களா? எப்படி இருக்கு? கண்டிப்பாக அவங்க நம்பிக்கை இருக்கு, சீக்கிரம் வெளியிடுவாங்கன்னு. வெளியிட்டால் அது அனைவருக்கும் பயன்பெறும். பல ஆய்வுகளுக்கு அது ஊக்கமளிக்கும். இப்போ அதே போல் கடைசியாக ஒரு கேள்வி சார். இப்போ நம்ம குறிப்பாக பாண்டிய நாகரிகத்தை நம்ம இதில் கீழடி மூலயமா உணரக்கூடிய சூழல் இருக்குது. குறிப்பாக நம்மளுடைய சோழர்களுடைய வரலாறுகள் அப்படிங்கிறது தொடர்ந்து ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க. அந்த ஆய்வுகள் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நடைபெற்று இருக்கு, அதுக்கான சாத்தியக்கூறுகள் எப்படி இருக்கு? இல்லை, ஆக்சுவலி நம்ம பார்த்தீங்கன்னா முழுமையாக தமிழ்நாட்டில் விரிவான ஆய்வுகள் செய்யலை. இப்போதான் முதல் முறையாக வைகை நதி முழுமையாக கலாய்வு செய்யப்பட்டு அதில் ஒரு இடம் தோண்டப்பட்டிருக்கு. இதுபோல் காவேரி ஆற்றுலையும் செய்யணும், தாமிரபரணிலையும் செய்யணும், தென்பெண்ணையிலையும் செய்யணும், பாலாத்துலையும் செய்யணும். செய்யும் பொழுதுதான் பல நாகரிகங்களுக்கான ஆதாரங்கள் நமக்கு கிடைக்கும். ஆய்வுகள் நம்ம மேற்கொள்ளணும். ஆய்வுகள் மேற்கொள்ளத்தான் புது ஆதாரங்கள் நமக்கு கிடைக்க வரும். அதை வச்சு தான் நம்ம புது வரலாற்று நம்ம பேச முடியும். இப்போ சோழ வரலாறு பாண்டிய வரலாறுக்கு பெரிய அளவில் ஒரு இடம் கிடையாது. பாண்டிய வரலாறு சோழர் வரலாறுக்கு இடம் கிடையாது. சோழர் வரலாறுக்கான இடங்கள் மக்கள் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த இடத்துல நம்ம இது போன்ற ஒரு தொல்லியல் மேடைகளை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு ஆய்வு செய்யும் பொழுதுதான் அதனுடைய தொன்மை நமக்கு தெரிய வரும். அது செய்யணும். செய்ய வேண்டிய பணிகள் நிறைய இருக்கு. அது எவ்வளவு ஆண்டுகள் பின்னோக்கி போகணும் ஒரு எதிர்பார்ப்போடு இருக்க முடியாது. நீங்க தோண்டி பார்க்காம எதையுமே சொல்ல முடியாது. எந்த ஆய்வும் தோண்டி பார்க்காமல் எதையும் சொல்ல முடியாது. தோண்டி பார்த்தா தான் ரிசல்ட் சொல்ல முடியுமே தவிர தோண்டி பார்க்காம எதுவும் சொல்ல முடியாது. இல்ல அதை தாண்டும் கீழடியும் தாண்டும் பார்க்கலாமா? இல்லாட்டி தாண்டும் நான் எனக்கு ஆக்சுவலி ஆய்வு பண்ணாதான் நான் சொல்ல முடியுமே தவிர ஆய்வு பண்ணாம எந்த பதிலும் நான் சொல்ல முடியாது.
ஓகே, இப்போ புதிய டிபார்ட்மெண்ட் எப்படி இருக்கு? இல்லை, அது கொடுத்துருக்காங்க. அதற்கான ஆவணப்படுத்தல் பணி அது கண்டிப்பாக செய்வோம். மிக்க நன்றி சார். தொடர்ச்சியாக தற்பொழுது கீழடி நாயகனாக இருக்கக்கூடிய அமர்நாத் ராமகிருஷ்ணன் நம்மளோடு பல்வேறு தகவல்களை பகிர்ந்திருக்கிறார். மிக விரைவாக கீழடி அறிக்கை என்பது ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புடன் தமிழ்நாடு மக்கள் காத்திருக்கிறார்கள். ஒளிப்பதிவாளர் அம்ஜித்துடன் வேல்முருகன், நியூஸ் 18 தமிழ்நாடு.